அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். ஒரு எறும்பு என்ன பண்ணுது அப்படின்னா, கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். இப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, ஒரு குடும்பம் சுறுசுறுப்பா இருக்கு என்றால் ஆசீர்வாதம். ஐயா சுறுசுறுப்பா இல்லை அப்படின்னா பலவிதமான பிரச்சனைகளை போய் சிக்கி கொள்றாங்க. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அப்ப எறும்பிட்ட போய் எதை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஞானத்தை கற்றுக்கொள்ளணும். ஒரு எறும்பை குறித்து ஏன் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, எறும்பு கோடை காலத்தில் அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டிங்ல போய் உழைச்சிட்டு இருக்கு. இப்ப இந்த கடைசி காலம் நம்ம உழைத்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். சுறுசுறுப்போட வேலை செய்யும் போது குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும்.